எனக்கு ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், லைஃப்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். புரியுதுங்களா? ஃபாரின் டூர் போணும், வெளிய போணும், நெறைய ஃப்ரெண்ட்ஸோட பழகணும், சிரிக்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதே மாரி பாருங்க, இந்த அ இனம், மொழி, மதம் எல்லாம் கடந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு பொம்பள பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர கல்யாணம் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரன கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு நீக்ரோவ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு சைனீஸ கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு கொரியன கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கும்பமா இருக்கும். எனக்கு அன்பு மட்டுமே பிரதானம். எனக்கு அவர் வந்து சைனீஸா, இல்ல வந்து ஒரு ஆஃப்ரிக்கனா, அத பத்திலாம் எனக்கு கவல இல்ல. அவரு என் மேல வச்சுட்டு இருக்க லவ் உண்மையானது. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்படின்ற பெர்சனாலிட்டீஸ். பெருசா ஜாதகம்லாம் பார்க்கறதில்ல. எனக்கு புடிச்சிருக்கு. யூ ஆல்சோ லைக் மீ, ஐ ஆல்சோ லைக் யூ. ஸோ நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம். அப்படின்றத இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வாழ்வாங்களா? பெரும்பாலும் கடைசி வரைக்கும் வாழறாங்க. ஓகேங்களா? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு உண்டு. இந்த மாரி ஜாதி, இனம், மொழி, மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு திருமணம். இந்த துணிச்சல், அந்த துணிச்சல் இருக்கும். ஏன்னா, ஆண் ராசி, காற்றுனோட ராசி, சனியினோட ராசி. அப்ப அந்த பையன் என்ன லவ் பண்ணிட்டான்.